தொடர்ந்து தினந்தோறும் எனக்கு என்ன தோணுது, இந்த ஆட்சிக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஆண்டவன் முடிவு செய்து விட்டான். அதனால்தான் ஆண்டவன் புண்ணிய ஸ்தலங்களிலே தினந்தோறும் ஒரு உயிர் இழப்பு ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. அதை சகோதரி துர்கா ஸ்டாலின் அவர்கள் எத்தனை கோவிலுக்கு போனாலும் அதை இனிமே சரி செய்ய முடியாதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த அம்மா போகிறாங்க கோவில்களுக்கு, அதை நான் பாராட்டுறேன். ஆனால் இந்த தீய சக்திகள், ஹிந்து விரோதிகள், நான் கேட்குறேன், கோவிலுக்கு போனால் எவ்வளோ பணம் கொள்ளையடிக்குது இந்த சேகர் பாபுவோட அறநிலையத்துறை. உள்ளே போகிறதுக்கு நுழைவு கட்டணம், உள்ளே போயிட்டு சாமியை கும்பிடணும்னா தரிசன கட்டணம், அதுக்கப்புறம் தேங்காய் உடைக்கணும், நைவேத்தியம் பண்ணோம்னா அர்ச்சனை கட்டணம், அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணோம்னா அபிஷேக கட்டணம். திருச்செந்தூரில் ஒரு அபிஷேகத்துக்கு எவ்வளோ தெரியுமா? 2500 ரூபாய். நான் கேட்குறேன், இத்தனை கொள்ளை அடிக்கிறீங்களே, இந்துக்களோட ஜோப்பில் கையை விட்டு திருடுறீங்களே, அறக்கத்துறை, அறநிலைத்துறை, ஏன் உங்களுக்கு பக்தர்களுக்கு வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடாது? அதுலேயும் மிகப்பெரிய தர்மவான் திரு சிவநாடார் அவர்கள் இந்த திருச்செந்தூர் கோவிலுக்கு 300 கோடி கொடுத்துருப்பதாக நான் கேள்விப்படுறேன். இப்படி ஒரு பெரிய ஒரு கொடை வள்ளல் இருக்க முடியாது. மிகப்பெரிய முருக பக்தர். அதெல்லாம் என்ன பண்ணுறீங்க? உங்கள் வாயில் போட்டுப்பீங்களா? ஒரு ஜேசிக்கு 2 லட்சத்துக்கு மேலங்க சம்பளம். எத்தனை ஜேசி, எத்தனை டிசி, எத்தனை ஏசி, எத்தனை இஓ கிரேட் 1, 2, 3ன்னு இத்தனை பேர் இவ்வளவு லட்சமாக கோடி கோடியாக திங்குறீங்களே, பக்தர்களுக்கு வசதி ஏற்படுத்தி தர மாட்டீங்களா? திமுக சார்பில், தமிழக வெற்றி கழகம் சார்பில் நீங்கள் இருக்கிறவங்க 2026 அழிஞ்சு போயிடும் அப்படின்னு யார் சொல்றது? தமிழக வெற்றி கழகம் பொருளாதார பேர் என்ன? வெங்கட்டா? இதுவே நீங்க சொல்லிதான் அவர் எங்கிட்டு இருக்காருன்னு எங்களுக்கு தெரியும். என்ன நான் சொல்றேன், நீங்க தாவேக்கா முதல்ல நின்று உங்களுக்கு 234 இடமும் நீங்க நிறுத்தணும், டெபாசிட் வாங்கணும். அதுவே உங்களால் சேலஞ்சு தோஸ் பீப்புள். ரொம்ப நீங்கள் ஏதோ சினிமாவில் அவர் என்னவெல்லாம் பண்ணார்னு எங்கள் தலைவர் சொல்லிட்டார், நான் திருப்பி சொல்லக்கூடாது. அதெல்லாம் பண்ணி ஆட்டம் போட்டுன்னு இருக்கிற ஒருத்தர் வச்சுக்கிட்டு என்னங்கடா வித்த காட்டுறீங்க என்ன? அதனால் ரைட், நன்றி. தமிழ்நாடு பாடநூல் கழக மண்டல மேலாளர் 3 பேர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதிலே குறிப்பாக மதுரை மண்டல மேலாளர் டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. என்ன விஷயத்துக்கு? தமிழ்நாடு பாடநூல் மாணவர்களுடைய நூல்களை முறைகேடாக வியாபாரம் பண்ணாங்க. ஆமாம், அது எழுதுறதே முறைகேடாக எழுதுறதா சொல்கிறாங்களே. ஆமாம், பாடநூலத்துக்கு தலைவர் யாரு? அதான் இன்னொரு இடுப்பு கிளி. சினிமா பாட்டை பாடிக்கிட்டு இருக்கிற ஒருத்தரை போய் பாடநூல் நிறுவனத்துக்கு போட்டால் எவ்வளவு அசிங்கம். இது ஒரு அருவருக்கத்தக்க அரசாங்கம் அதனால பண்ணியிருக்கு. அதனால் அதை பற்றி we will investigate. தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.